ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் ஒர்க் அவுட். இன்னைக்கு நம்ம டோட்டலாக 6 ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 40 செகண்ட் ஒர்க் அவுட்டும் 20 செகண்ட் ரெஸ்ட் டைமும் பண்ண போகிறோம். 2 செட்ஸ் ஈச் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் அவுட் பண்ணுற முன்னாடியும் வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் மசில்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், பாடியும் வார்ம் ஆகும் ஒர்க் அவுட்டுக்கு. இப்போ நம்ம ஹேண்ட் ரொட்டேஷன் 20 டைம்ஸ் பண்ண போகிறோம். 2 ஹேண்டும் ரொட்டேட் பண்ணால் ஒரு கவுண்ட்னு 20 கவுண்ட்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுறோம். வார்ம் அப் பிடிச்சாச்சு, ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டெப் போர்டு இல்லை அப்படின்னா மாடிப்படியோ இல்லை வாசப்படியோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் நீ லிஃப்ட். பொசிஷன் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். எவ்வளோ ஃபர்மாக கால் வச்சு மேலே ஏற முடியுமோ அவ்வளோ ஃபர்மாக வச்சு ஏறுங்க. ஏன்னா ஸ்டெப்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இதே ஒர்க் அவுட்டை இன்னொரு செட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் செட் பண்ண போகிறோம். இது பேசிக்காக கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்னாலும் நீங்கள் நீ லிஃப்ட் பண்ணும்போது நல்லா ஹையாக லிஃப்ட் பண்ணி ஆப்ஸ் க்ரன்ச் ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ஸும் சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகும். நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் அப் அண்ட் டவுன் ஜம்ப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஜஸ்ட் அந்த படி மேலே ஏறி கீழே இறங்கும்போது ஜம்ப் பண்ணி இறங்குங்க.
இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் வந்து தோ பார்க்க ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்ல ஹெவி ஒர்க் அவுட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை அப்படின்னாலும் கார்டியோ அண்ட் ஃபேட் பர்ன் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்குவாட் பண்ணும்போது நல்லா முடிஞ்ச அளவு பம்மை புஷ் பண்ணி கீழே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் உட்காருங்க. உங்கள் பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், முன்னாடி வரக்கூடாது. அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம 3 ஒர்க் அவுட்ஸ் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே த்ரூவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, பார்த்துக்கோங்க. ஸ்லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் எல்போ வந்து நீயை டச் பண்ணுற அளவுக்கு ஆப்ஸை க்ரன்ச் பண்ணி கொண்டு வாங்க. இதுவுமே வந்து கார்டியோவாக இருந்தாலும் உங்கள் ஆப்ஸும் சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகும். நல்லா க்ரன்ச் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி பல பேட்டர்ன்ஸில் வந்து கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து நம்ம ஒர்க் அவுட்க்கு யூஸ்டு ஆகாமல் ஒவ்வொரு தடவையும் ஃபேட் பர்னிங் வந்து நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கார்டியோ ஒர்க் அவுட் நெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒர்க் அவுட் பிளான் பண்ணி வீடியோ போடுவோம். இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஆப்ளிக்ஸை நல்லா க்ரன்ச் பண்ணி பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு இருக்கிற லவ் ஹேண்டில்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகி அதுவும் சேர்ந்து கார்டியோவோட உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும்.
நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட்டோட லாஸ்ட் ஒர்க் அவுட்க்கு வந்துட்டோம். ஜஸ்ட் 2 sets away from getting your cardio done for the day. நம்ம ஒர்க் அவுட் இன்றைக்கி முடிச்சாச்சு. இப்போது ஸ்ட்ரெச்சிங் டைம். நல்லா வந்து உங்களோட பாடியை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி நீ அண்ட் எல்போ ஸ்ட்ரெச்டாக வச்சு பெண்ட் பண்ணி உங்களோட 2 சைட் டோஸையும் டச் பண்ணுங்கள். இது மாதிரி 20 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக் பெண்ட் பண்ண போகிறோம். பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்களோட லெக்ஸை கொஞ்சம் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி நின்றுட்டு ஆர்ம்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ தூரம் பேக்கில் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட ஒர்க் அவுட் நம்மளுக்கு முடிஞ்சது. See you in another workout video. Bye.